வெல்கம் பேக் டு மின்மினிஸ் வேர்ல்ட். சேமியா வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் சீரகம் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே 2 கீறின பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போன உடனேயும் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வதங்கின உடனேயும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்ச உடனேயும் ஒரு கொத்து கருவேப்பிலை பிச்சு போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற சேமியாவுக்கு லெவலாக இந்த தண்ணி லெவலாக போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்து சேமியாவும் இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கிட்டு 2 முட்டையை இப்படி மேலே மட்டும் ஊற்றி விடணும், கலக்கக்கூடாது. கரம் மசாலா, கொத்தமல்லி, புதினா போட்டுட்டு இந்த மாதிரி ஃபோர்க்கில் சும்மா 2-3 சைடு மட்டும் கிளறிட்டு மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் கழித்து இப்படி எடுத்து பார்த்தோம்னா திரும்ப மேலே கீழேயும் எடுத்து விட்டோம்னா ஒரு 7-8 நிமிஷத்தில் உதிரியான சேமியா உப்புமா ரெடி. உப்புமானாலே பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா லஞ்சுக்கு கொடுக்கலாம். ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டான உதிரியான உப்புமா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.